means that successful leaders can never be defeated by problems. They become the master of the situation and they defeat the problems. Indomitable spirit is defined by these two conditions. I consider these two Thirukkurals characteristics characterize the indomitable spirit of Dhirubhai Ambani. வெல்கம் யூ ஆல். அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இருக்கக்கூடிய வொக்காபுலரி, அந்த வொக்காபுலரியில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய அஃபிக்சேஷன்ஸில் 2 இருக்குது. அதில் நம்ம ப்ரிஃபிக்ஸஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு ஏன் அஃபிக்சேஷன்ஸ் அப்படின்றத வச்சாங்க, எதுக்காக இந்த வொக்காபுலரியெல்லாம் நமக்கு க்ரியேட் பண்ணி வச்சுருக்குறாங்க, ஒன் பை ஒன் we will see now. And before that, I am S. Vedivendan, MA B.Ed, DTA, Department of English. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸில் நீங்கள் அவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ நிறைய ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ் இருக்குது. அதுக்கு உண்டான வார்த்தைகள் மட்டும்தான் நீங்கள் படிச்சிருப்பீங்க. பட் அதுக்கு உண்டான ரூல்ஸ் எப்படி ஃபார்ம் ஆச்சு, எதுக்காக இந்த ரூல்ஸை நம்ம பயன்படுத்துகிறோன்றதை நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ அத்தனை விதமான ரூல்ஸும் அவ்வளோ கிளியராக உங்களுக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் அதனுடைய கிரேட் எக்ஸசைசஸ், ஒவ்வொரு எக்ஸசைஸ்லேயும் எப்படி நம்ம அந்த தப்பே இல்லாமல் சஃபிக்ஸஸ் அண்ட் ப்ரிஃபிக்ஸஸை செலக்ட் பண்ணுறதுங்கிறதையும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அண்ட் முதல்ல அஃபிக்சேஷன்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அதோடைய டைப்ஸில் வரக்கூடிய ஒன்று ப்ரிஃபிக்ஸஸ், அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் ப்ரிஃபிக்ஸஸ், அண்ட் தென் எக்ஸசைஸ் பை ஒன் we are going to see in this video. And before that, அஃபிக்சேஷன். இந்த அஃபிக்சேஷனுங்கிறது என்ன, எதை குறிக்கும்? ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அஃபிக்சேஷன்றது எதுக்காக பயன்படுத்தப்பட்டாங்க? முதல்ல இங்கிலீஷ் லாங்குவேஜில் பார்க்க போனீங்கன்னா தெர் இஸ் வொக்காபுலரிஸ் ஆஃப் மினிமல், கொஞ்சமாக தான் வொக்காபுலரிஸ் இருந்தது. அது அத்தனை வொக்காபுலரிஸும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறைய விதமான ப்ராசஸில் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இறங்கிச்சு. அந்த வகையில் பார்க்கும்போது பிளெண்டிங் லாங்குவேஜ், பிளெண்டிங் வேர்ட்ஸு, காம்பவுண்ட் வேர்ட்ஸு, இப்படிப்பட்ட ஒவ்வொரு ப்ராசஸில் இன்வால்வ் ஆகி அதில் ஒரு ப்ராசஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபிக்சேஷன்ஸ். அஃபிக்சேஷன் அப்படின்னா என்ன மீனிங்னா பொருத்துதல் அப்படின்ற மீனிங்கில் இருக்குது. பொருத்துதலில் 2 வகையான பொருத்துதல் இருக்குது. ஒன்று முன்னாடி பொருத்துதல், அதாவது ப்ரீஃபிக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பின்னாடி பொருத்துதல், அஃபிக்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, முதல்ல ஃபிக்சேஷன்ஸ். அஃபிக்சேஷன்னா என்ன? லெட் அஸ் see. Change is the forte of any living languages. Affixes are those used to form new words. புதிதான வார்த்தைகளை உருவாக்குவதற்காக பயன்படுத்தக்கூடியது. These affixes are added either before or after the base form. பேஸ் ஃபார்ம் வார்த்தைகளுக்கு முன்னாடியோ பின்னாடியோ சேர்க்கிறதா இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த அஃபிக்சஸ் ப்ரிஃபிக்ஸஸில் ஒரு சில வார்த்தைகளுக்கு, எல்லா வார்த்தைகளுக்கும் முன்னாடியும் அந்த வார்த்தைகளை சேர்த்துருவாங்க, ப்ரிஃபிக்ஸ் போட்டுருவாங்க, அஃபிக்ஸ் போட்டுருவாங்க. எந்த வார்த்தைகளுக்கு நம்ம ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ் சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வார்த்தையை 2ஆக பிரித்தோன்னா, இப்போ ப்ரிஃபிக்ஸ் இருக்கிற வார்த்தையை 2ஆக பிரிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு 2ஆவதாக நீங்கள் பிரித்து எடுத்த வார்த்தை மீனிங் தரணும். பிரித்தாலும் செப்பரேட்டாக இருந்தாலும் மீனிங் தரணும். அதுதான் ப்ரிஃபிக்ஸ் வேர்டு. அது மீனிங் தரலை அப்படின்னா தட் இஸ் நாட் எ ப்ரிஃபிக்ஸ் வேர்டு. இட் இஸ் ஆஃப் 2 types. இது 2 வகையில் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிஃபிக்சேஷன் அண்டு சஃபிக்சேஷன். ஓகே, லெட் அஸ் மூவ் ஒன் பை ஒன். வாட் இஸ் அ ப்ரிஃபிக்ஸஸ், வாட் இஸ் சஃபிக்ஸஸ்? அஃபிக்சேஷனை பொறுத்த அளவுக்கு 2 types அண்ட் ஒன் இஸ் அ ப்ரிஃபிக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, முன்னாடி பொருத்துதல். யூ நோ இட் வெரி வெல். அண்ட் தென் இன்னொரு அஃபிக்ஸஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஃபிக்ஸஸ். சஃபிக்ஸஸ்னால் பின்னாடி பொருத்துதல். இப்போது இந்த வீடியோவில் நம்ம ப்ரிஃபிக்ஸஸ் மட்டும் பார்க்கலாம். இதோடைய எலாபரேட்டான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம கொடுத்துருக்கோம். தெளிவாக பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரூல்ஸை ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸில் நிறைய பேர் ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ் தானேன்னு விட்டுருவாங்க. ஆனால் அதுலேயும் மார்க் போகும். அப்படி எதுவுமே இல்லாமல் ஈஸியாக எப்படி பண்ணுறன்றது உங்களுக்கு இதிலே தெரியும். ஓகே, ப்ரிஃபிக்ஸஸ். The fixes that are added before the base form are called prefixes. அதாவது எந்த வார்த்தைகளுக்கும் முன்னாடி பொறுத்துறது, அதுவும் பேஸ் ஃபார்ம் வேர்டாக இருக்கணும்.
அதாவது தனியாக அந்த வேர்டை செப்பரேட் பண்ணாலும் அது மீனிங் தரக்கூடிய வார்த்தையாக இருக்கணும். அதுதான் ப்ரிஃபிக்ஸஸ். A prefix is a syllable or syllables. ப்ரிஃபிக்ஸ் எப்படி இருக்கணும்னா பிரிக்கக்கூடியவைகளாக இருக்கணும். And placed at the beginning of a word to quality its meaning and form a new words. It has its origin from இந்த ப்ரிஃபிக்ஸஸை பொறுத்தளவுக்கு எங்கெல்லாம் இந்த ப்ரிஃபிக்ஸஸ் வந்தது, அதுவே இங்கிலீஷ்லேயே இருந்ததுன்னா இஸ் நாட் தட். இட் இஸ் origin ஃப்ரம் Greek, Latin and native English. The prefixes are classified as follows. So எந்தெந்த வகையில் பிரிக்கிறாங்க? The types of prefixes. The prefixes types. The first one, negative prefixes, reservative prefixes, pejorative prefixes, prefixes of degrees or size, and prefixes of attitude. And then sister, locative prefixes. Seventh, prefixes of time and order. And eighth, number prefixes. And ninth, other prefixes. இப்போ இந்த ஒவ்வொரு ப்ரிஃபிக்ஸஸையும் நம்ம எப்படி பயன்படுத்திகிட்ருக்கோம், இது வரைக்கும் நம்ம தெரியாமே பயன்படுத்திகிட்ருக்கோம். இந்த ப்ரிஃபிக்ஸஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இன்னும் நிறைய தெரியாத விஷயங்களும் இருக்குது. ஒன் பை ஒன் we will see in this video. இந்த நெகட்டிவ் ப்ரிஃபிக்ஸஸ்ங்கிறது எங்கெங்கெல்லாம் நம்ம பயன்படுத்துவோம், அண்ட் வேர் do you want to use this negative prefixes. And first of all, the negative prefixes இருக்கிற நெகட்டிவ் ப்ரிஃபிக்ஸஸில் ஃபர்ஸ்ட்டுன்னு பார்க்கும்போது in. இது எங்கே பயன்படும் அப்படின்னா இஸ் யூஸ்டு வித் வேர்ட்ஸ் இன் லாட்டின் ஆரிஜின். லாட்டின்லேருந்து எடுத்து வரப்பட்ட ஒரு ஆரிஜின் வேர்டு இது. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னுன்றது நம்ம லாட்டின் வேர்டு, லாட்டின்லேருந்து எடுத்து வரப்பட்ட ஆப்போசிட் வேர்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் யூஎன் இஸ் ஃபவுண்ட் இன் இங்கிலீஷ். இது இங்கிலீஷில் தான் இந்த வார்த்தைகள் இருக்குது அன்னுங்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த நெகட்டிவ் ப்ரிஃபிக்ஸஸை நிறைய பயன்படுத்தினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியர் தன்னுடைய ட்ராமாஸில் பார்த்தீங்கன்னா இந்த நெகட்டிவ் ப்ரிஃபிக்ஸஸ் தான் நிறைய கொடுத்துருப்பார். எதுக்குன்னா ஒரு வார்த்தையோடைய ஆப்போசிட் வேர்டை இல்லாத பட்சத்தில், யூஸ் பண்ண முடியாத பட்சத்தில் அவருடைய ட்ராமாக்களில் இந்த நெகட்டிவ் ப்ரிஃபிக்ஸஸ்லாம் நிறைய பயன்படுத்தியிருப்பார். அன் இஸ் ஃபவுண்ட் இன் இங்கிலீஷ். அதில் பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்டு, அதுக்கடுத்து இந்த இன்ல பார்த்தீங்கன்னா இன்ஜஸ்டிஸ் அப்படின்ற வார்த்தைகள் அண்ட் we can give for them. And then B, the exact opposite meaning is brought by the prefix. exact opposite அப்படியே இருக்கிற வார்த்தைகளுக்கு முழுமையாக ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியது. இது எல்லாம் எதில் வருதுன்னா நெகட்டிவில் வருது. அது என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ் அப்படின்னா எக்ஸாக்டான ஆப்போசிட்டில் கொடுக்குறது. ஒரு வார்த்தைக்கு அப்படியே ஆப்போசிட்டில் கொடுக்கும்போது நம்ம அந்த டிஸ்ஸுங்கிற வேர்டை பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லைக்குங்கிறது ஒரு வேர்டு, அதுக்கு அப்படியே ஆப்போசிட் டிஸ்லைக். லாயலுங்கிறது ஒரு வேர்டு, அதுக்கு அப்படியே ஆப்போசிட் டிஸ்லாயல். சரி, எங்கே இதை பயன்படுத்தணும்? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தைக்கு அந்த வெர்புக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு வெர்பு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வேர்டுகளுக்கு டிஸ்ஸை பயன்படுத்துவோம். இப்போ பாருங்களேன், லைக்கு, லாயல், இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டில் வரும். இந்த மாதிரி இடங்களில் நம்ம டிஸ்ஸை பயன்படுத்துவோம். அந்த ஆப்போசிட் ஆக்ஷனையும் ஆப்போசிட் வேர்பையும் மென்ஷன் பண்ணுறதுக்காக நம்ம அங்கே டிஸ்ஸுங்கிறத பயன்படுத்துவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இன்னுங்கிறது எங்கே நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னா மேக்ஸிமம் வரக்கூடிய இந்த ஆப்போசிட் ரியாக்ஷனில் நம்ம அந்த பயன்படுத்துவோம். இப்போது அது நவுனாக இருக்கலாம், மேக்ஸிமம் நவுனாக இருக்கும். அந்த நவுன் வார்த்தைகளுக்கு முன்னாடி தான் பார்த்திங்கன்னா நம்ம அந்த இன்னும் அன்னும் பயன்படுத்துகிறதா இருக்கும். அண்ட் தென் லாட்டின் அண்ட் ஃப்ரெஞ்ச் நான், NON, நான், இதை நம்ம லெஸ்ஸாக தான் பயன்படுத்திட்டு இருக்கோம். இதோடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட் அப்படின்றது தான் இதோடைய மீனிங். அண்ட் இட்ஸ் யூஸ்டு எதில் பயன்படுத்துவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வயலன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதுக்கு ஆப்போசிட் நான் வயலன்ஸ். அண்ட் தென் கமிட்டல், அதுக்கு ஆப்போசிட் நான் கமிட்டல். இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கெல்லாம் இது வரும். அண்ட் தென் ஃபோர்த்து இது அப்படின்றத நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதா இருக்கும். இதோடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேக்கிங்னா இல்லாமல் இருத்தல். இப்போ மாரல்னா விதிகளுக்கு உட்பட்டு, அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது அமாரல் அப்படின்னா விதிகளுக்கு உட்படாமல் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம்.
சிமெட்ரி அப்படின்னு சொல்லுவோம், சயின்ஸில் பயன்படுத்துவோம். அசிமெட்ரி அடுத்து வந்து அது வந்து நிறைய பேர் ஏசிமெட்ரி, அதுக்கப்புறம் ஏசெக்ஷுவல் அதெல்லாம் பயன்படுத்துவாங்க. அது ஏன்றதை ப்ரொனன்ஸ் வரக்கூடாது, நம்ம அப்படின்ற ஒரு செப்பரேட் ப்ரொனன்சியேஷனில் தான் இங்கே நமக்கு வந்தாகணும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வேட்டிவ் ப்ரிஃபிக்ஸஸில் வரும். ரிசர்வேட்டிவ் ப்ரிஃபிக்ஸஸ், ரிசர்வேட்டிவ் அப்படின்னா ஆக்ஷன் வந்து ரிவர்ஸ் ஆகிறது, தட் இஸ் கால்ட் ரிசர்வேட்டிவ். அதில் இருக்கிறது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஃபர்ஸ்ட் ஒன் யூஎன், அன் மீன்ஸ் டு ரிசர்வ் ஆக்ஷன். ஆக்ஷனில் பின்னாடி வரக்கூடிய ரிசர்வாக வரக்கூடிய ஆக்ஷன், இது வெர்பில் பயன்படுத்துவோம். ஒரு ஆக்ஷன் நடந்தது, அது அப்படியே மறுபடியும் நடக்கும்போது அதை சொல்கிறேன் ஆடட் டு வேர்ப், வேர்புக்கு முன்னாடி இதை ஆட் பண்ணுவாங்க. டை அப்படின்னா கட்டுதல், அதை பிரித்து எடுக்கிறது அன்டை. சீட் அன்சீட், லோட் அன்லோட், ஆக்ஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பயன்படுத்துறது. இது வந்து ரிவர்ஸ், அதான் ரிவர்ஸ் ஆக்ஷன், அது செய்த மாதிரியே அப்படியே ரிவர்ஸில் போகிறது வந்து ரிவர்சிட்டிவ் ஆன்சர் அப்படின்னு வரும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டியில் டிஇ, இட் மீன்ஸ் ரிவர்ஸ் ஆக்ஷன் ஆடட் டு அப்ஸ்ட்ராக்ட் நவுன். இந்த அப்ஸ்ட்ராக்ட் நவுனுக்கு முன்னாடி பயன்படுத்துகிறதா இருக்கணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டீஃபாரஸ்ட், அந்த ஃபாரஸ்ட் அப்படின்னா காடுகளை விட்டு, டீஃபாரஸ்ட் அப்படின்னா காடு அழிப்பு. அடுத்து டீஃபாரஸ்டேஷன், இந்த மாதிரி அப்ஸ்ட்ராக்ட் நவுனுக்கு முன்னாடி மட்டும் பயன்படுத்துறது டி, இது வந்து ரிவர்ஸ் ஆக்ஷன். அடுத்து டிஸ் டு டிப்ரீவ் ஆஃப் இஸ் ஆடட் டு வேர்ப் அண்ட் இஸ் அ பார்ட்டிசிபிள் அண்ட் நோ. இது வந்து என்ன, டிப்ரிவ், அதோடைய மதிப்பை குறைக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடியது டிஸ்ஸு. அது நம்ம பார்த்தது முன்னாடி பார்த்தது வந்து நெகட்டிவில், ஆனால் இது வந்து ரிவர்சிவ். ஏற்கனவே மதிப்புகள் கூடி போயிட்டு அதை மறுபடியும் குறையுது, மதிப்புகள் குறையுது அப்படின்னா அந்த மாதிரி இடங்களில். சரி, அப்படி டிஸ்ன்றது இங்கே ரிசர்வேட்டிவில் எங்கெங்கே பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்பில் பயன்படுத்தலாம், பார்ட்டிசிபிளில் பயன்படுத்தணும், அண்ட் தென் நவுன்ஸில் பயன்படுத்தணும். கண்டென்ட், டிஸ்கண்டென்ட், கலர்டு, டிஸ்கலர்டு, அடுத்து இந்த டிஸ்கண்டென்ட், இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு அண்ட் we will use that. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது பெஜரேட்டிவ் ப்ரிஃபிக்ஸஸ். பெஜரேட்டிவ் அப்படின்னா என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா டெப்ரிஷியேட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் வாட் இஸ் அ டெப்ரிஷியேட்டரி? டெப்ரிஷியேட்டரி மீன்ஸ் டிமினிஷ் இன் வேல்யூ. வேல்யூவில் மதிப்பானது அதனுடைய தரத்தில் மதிப்பு குறைதல், தட் இஸ் கால்டு டிப்ரிஷியேட்டரி, தட்ஸ் மீனிங். இதில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஹஸ் 3. அதில் மிஸ் மீன்ஸ் ராங்லி, தட் இஸ் செட். misfortune, misconduct, and then misleading, and these are using for this misword. And then mal means badly or badly, கெட்ட வகையில் இருக்கக்கூடியது. அதுக்கு என்னென்ன வார்த்தைகள், maltreat and malfunction, malformed, and then maladdress, and these are this example for it. And then see shadow அப்படின்னு சொல்லுவாங்க, ஷீடோ அப்படின்னு இதை சொல்லுவாங்க. அண்ட் ஷீடோ மீன்ஸ் ஃபால்ஸ் அப்படின்னு, தவறான, இல்லாமல் இருக்கிறது. இப்போ இதுக்கு என்னென்ன வார்த்தைகள், ஷீடோஃபோடியா அண்ட் ஷீடோ இன்டலெக்சுவல், அண்ட் தீஸ் ஆர் த வேர்ட் we are using here. And then fourth prefixes of degree or size. அதனுடைய இடங்களுக்கு ஏற்ற மாதிரியோ அல்லது அளவுகளுக்கு ஏற்ற மாதிரியோ பிரிக்கக்கூடிய ப்ரிஃபிக்ஸஸ். அண்ட் தீஸ் ஆர் தட் ப்ரிஃபிக்ஸஸ் ஆஃப் டிகிரி ஆர் சைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்க், ARCH, ஆர்க். இதுக்கு ஆர்க் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ச்ன்றது ஹையராக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கும் சீஃபாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கும் இதை நம்ம பயன்படுத்துவதாக இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆர்க் பிஷப், இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் வரும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சூப்பர் மீன்ஸ் அபோவ் ஆர் மோர் தென் பெட்டர், நல்லா இருக்கிற விஷயங்கள், உயர்வாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு இந்த சூப்பர் அப்படின்றது அதோடைய டிகிரிஸ் பொசிஷனை வச்சு நம்ம பிரிப்போம். இதுக்கு என்னென்ன வேர்டுகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர்மேன், சூப்பர் மார்க்கெட் அண்ட் சூப்பர் நேச்சுரல், அண்ட் தீஸ் வேர்ட்ஸ் கம்ஸ் ஃபார் தட். தென் see out means to do something faster and longer, வேகமாகவும் நீண்ட காலத்துக்கும் ஒரு விஷயங்களை செய்கிறது, அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா அவுட். எக்ஸாம்பிள் outrun, outlive, outstanding, outrun, these are that. And then sir means over or above,
உயர்வான ஒரு பொருட்கள், ரொம்ப உயர்த்தி சொல்லக்கூடிய பொருட்களுக்கு இங்கே பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். அண்ட் தீஸ் எக்ஸாம்பிள்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சர்டாக்ஸ் அண்ட் சர்ஃப் எக்ஸல்ஸ் இதெல்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம். அண்ட் தென் ஏ சப் மீன்ஸ் அண்ட் லோயர் தென் ஆர் லெஸ்ஸன், குறைவான ஒரு பொருட்கள் இருக்கிறது நம்ம சப்புன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா சப்ஹியூமன், substandard, subordinaries and this word. And then over is too much, ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கு ஓவர் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஓவர் ரியல், ஓவர் ட்ரெஸ்டு அண்ட் ஓவர் கான்ஃபிடென்ட், தீஸ் ஆர் த வேர்ட் ஃபார் திஸ். அண்ட் தென் அண்டர் மீன்ஸ் டூ லிட்டில், ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு வந்து அண்டர் அப்படின்னு சொல்லுவோம். அண்டர் டுக் and we can use for this word. And then ultra means extremely, ரொம்பவும் அதிகமாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு பயன்படுத்துவோம். அல்ட்ரா வயலட், அல்ட்ரா மாடர்ன் and these are the word for it. And then mini means small or little, mini skirt and a mini tiffin and this word we can use for it. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா and prefixes of attitude. இந்த ப்ரிஃபிக்ஸஸ் ஆஃப் ஆட்டிடியூடில் வரக்கூடியது ஃபர்ஸ்ட் ஒன் கோ மீன்ஸ் வித் ஆர் ஜாயிண்ட், உடன் இணைந்து அப்படின்னு சொல்லுவாங்க. கோஆப்ரேட்டிவ், கோஆப்டாக்ஸ் அண்ட் கோபைலட் அண்ட் தீஸ் ஆர் த வேர்ட். அண்ட் தென் கவுண்டர் மீன்ஸ் இன் ஆப்போசிஷன் டு, எதிர்பாதமாக இருக்கக்கூடியது, எதிர் விஷயங்களாக இருக்கக்கூடியது. கவுண்டர் ஆன்சர், கவுண்டர் ரிவாலேஷன், கவுண்டர் அட்டாக். இப்போ இந்த வார்த்தைகள்லாம் எதுக்கு பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேக்ஸிமம் நவுன் வேர்டுகளுக்கு இந்த கவுண்டர் அப்படின்றது பயன்படும். அண்ட் தென் ஆன்டி மீன்ஸ் அகைன்ஸ்ட், எதிர்ப்பதமாக இருக்கக்கூடியது, எதிர்ப்பு தெரிவிக்கிறது இருக்கக்கூடியது. ஆன்டிபயாட்டிக் அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்டி சோஷியல், ஆன்டி கிளாக் வைஸ், ஆன்டி மிசில், தீஸ் ஆர் த வேர்ட். அண்ட் தென் ப்ரோ மீன்ஸ் ஆஃப் த சைட் ஆஃப், ப்ரோ கம்யூனிஸ்ட், ஒரு பக்க சார்பாக அப்படின்னு சொல்லுவோம். ப்ரோ கம்யூனிஸ்ட், ப்ரோஆக்டிவ் அண்ட் திஸ் வேர்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லொக்கேட்டிவ் ப்ரிஃபிக்ஸஸ். லொக்கேட்டிவ் அதனுடைய இடத்துக்கு ஏற்ற மாதிரியாக இருக்கக்கூடிய ப்ரிஃபிக்ஸஸ். லொக்கேட்டிவ்னா இடம், இப்போ மேலே கீழே எந்த இடங்களில் இருக்குதுன்னு சொல்கிறீங்க அந்த மாதிரியான ப்ரிஃபிக்ஸஸ். அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் மீன்ஸ் ஓவர், அதாவது உயர்வான இடத்துல இருக்கிறது. சூப்பர் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் திஸ். அண்ட் தென் சப் மீன்ஸ் பெனித், அது குறைவாக இருக்கக்கூடிய, அடுத்த லெவலில் இருக்கக்கூடியது, கீழ்நிலையில் இருக்கக்கூடியது. சப்வே அண்ட் தென் சப்கான்ஷியஸ், இதை சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இன்டர் மீன்ஸ் பிட்வீன், அதாவது இரண்டு வகைகளுக்கு இடைப்பட்டதாக இருக்கக்கூடியது இன்டர். இன்டர்நேஷ்னல், இன்டராக்ஷன்ஸ் அப்படின்ற வார்த்தைகள் இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ் மீன்ஸ் டிரான்ஸ்பிளான்ட், அதாவது அக்ராஸ், அந்த குறுக்கில் வரக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் தாண்டி வரக்கூடிய. டிரான்ஸ்பிளான்ட்டு, டிரான்ஸ்லேஷன், அதாவது கடந்து செல்லுதல், ஒரு விஷயத்துலேருந்து இன்னொரு விஷயத்துக்கு கடந்து செல்லுறதுக்கு நம்ம ட்ரான்ஸ் அப்படின்றத பயன்படுத்துவோம். அண்ட் தென் செவன்த்து ப்ரிஃபிக்ஸஸ் ஆஃப் டைம் அண்டு ஆர்டர். டைம் நேரங்களுக்கு ஏற்ற மாதிரியும் ஒவ்வொரு ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய ப்ரிஃபிக்ஸஸ். ஃபோர் FORA, ஃபோர் மீன்ஸ் பிஃபோர், முன்னாடி, அந்த ஃபோர்டல், fortune teller and this word. And then pre means இதுவும் before, pre-war and pre-planned, prepositions and this word we can see that. And then post, post means after, அடுத்ததாக, post war, post modern, இதெல்லாம் வரும். And then ex means former, முன்னாள், அதாவது ex minister, ex army, இந்த மாதிரிலாம் வரும். அண்ட் தென் ரீ மீன்ஸ் அகைன், மறுபடியும் அப்படின்றதுக்கு இதை பயன்படுவோம். ரீபில்ட் அண்ட் தென் ரீசெட்டில்மெண்ட், ரீரைட், ரீஇன்ஸ்டால்மெண்ட் அண்ட் இதெல்லாம் வரும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்பர் 8 நம்பர் ப்ரிஃபிக்ஸஸ். நம்பர் ப்ரிஃபிக்ஸஸில் பார்க்கும்போது ஸோ என்னென்ன வார்த்தைகள்லாம் இதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனி, மோனோ, தட் மீன்ஸ் ஒன், எல்லாமே ஒரே ஒரு பொருட்களை மட்டும் சொல்லக்கூடியதுக்கு யூனி ஆர் மோனோ அப்படின்றத சொல்லுவோம் இங்கிலீஷில். ஸோ இதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா யூனிசெல்லுலர் அண்ட் தென் யூனிலேட்ரல், தென் மோனோதிசம்
இது எல்லாம் வரும். அண்ட் தென் பை ஆர் டை, திஸ் மீன்ஸ் டூ, அதாவது இரண்டாக இருக்கக்கூடிய பொருட்கள், பை ஆர் டைன்னு சொல்லுவோம். பைலிங்குவல், பைனாக்குலர் அண்ட் டைபோல் இதெல்லாம் வரக்கூடியதாக இருக்கும். அண்ட் தென் ட்ரை, ட்ரை மீன்ஸ் த்ரீ, tripartite, triangular, and this word we can say for that. And then poly, poly or multi, that means many, நிறைய விஷயங்கள் இருந்தால் அதை பாலி மல்டி அப்படின்னு சொல்லலாம். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலினாமியல், பாலிசிலபிக் அண்ட் மல்டிரேஷியன், மல்டிமீடியா, அண்ட் தென் we can say that. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதர் ப்ரிஃபிக்ஸஸில் வரக்கூடியது செமி. செமி மீன்ஸ் ஆஃப், பாதியாக இருக்கக்கூடிய, செமி சர்க்கிள், செமி கிரவுண்ட், தட் we can say that. And then vice means deputy, vice president, vice principal, vice superintendent, and we can say these words. And then auto means self, சுயமாக அப்படின்னு சொல்கிறது, ஆட்டோபயோகிராஃபி, ஆட்டோமொபைல் அந்த மாதிரி சொல்கிறது. அண்ட் தென் நியூ மீன்ஸ் நியூ, புதிதாக, நியூ கோத்திக், நியோலத்திக், அண்ட் திஸ் வேர்டு we can say for that. And then pan means வேர்ல்டு வைட், உலகளாவிய முறையில் பயன்படுத்துறது, பேன் அமெரிக்கா. and then proto means first, prototype, protocol, and these are the words we can use for this other prefixes. அண்ட் இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னென்னா ப்ரிஃபிக்ஸஸில் முழுசாக இது வரைக்கும் நம்ம பயன்படுத்துகிற வார்த்தைகள் என்ன, அது எந்த லெவலில் வரும்ன்றதை பார்த்தோம். அண்ட் now we will see one by one about this exercises. First question, we should not follow dash pair means to live peacefully. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஏ ஆப்ஷனில் ஏ அன், பி C by D N. இந்த 4 ஆப்ஷன் முதல்ல நம்ம பார்த்துருவோம். இந்த 4 ஆப்ஷன்ஸில் ஏற்கனவே நான் உங்களுக்கு 4 மெத்தடில் ஒரு மெத்தடாக இருக்கக்கூடிய கேன்சலேஷன் மெத்தட்னு ஒன்று சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு இல்லை 4 மெத்தட் இருக்குது, அதில் ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா கேன்சலேஷன் மெத்தட். அந்த கேன்சலேஷன் மெத்தடை வச்சு எப்படி வந்து ஆன்சர்ஸை கண்டுபிடிக்கிறது, இது கரெக்டாக நமக்கு மீனிங் தெரியும். இருந்த பொழுதிலும் அந்த கேன்சலேஷன் மெத்தடை வச்சு நம்ம பண்ணோம்னா ஒரே கொஷினுக்கு 2 விதமான ஆன்சர் வரும்போது கண்டிப்பாக நமக்கு கொலாபரேட்டாக இருக்கும். அதை வந்து நம்ம தீக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேன்சலேஷன் மெத்தடை we can use that. இப்போ பார்த்தீங்கன்னா டேஷ் ஃபேர் கொடுத்துருக்குறாங்க. இப்போது ஆப்ஷன் டேலேருந்து வரும் என் ஃபேர். என்னங்கிறது இங்கே வரத்துக்கான வாய்ப்பு கிடையாது, ஏன்னா என்னங்கிறது ரிவர்ஸ் ஆக்ஷனில் வரக்கூடியதாக இருக்கும். ஸோ அதனால் அது கிடையாது இங்கே. அடுத்து பார்த்தீங்கன்னா பைங்கிறது நம்பர்ஸில் வரக்கூடியது, அதனால் பை ஃபேரும் வராது. அந்த அன்றது பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிறதுலே ஃபால்ஸாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு அப்படின்றத பயன்படுத்துவோம், அதுவும் இல்லை. அப்போ ஆப்ஷன் 3மே நமக்கு கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ ஃபேருக்கும் அன்ஃபேர்னு கொடுத்துருக்கான். இது வந்து என்னென்னா நெகட்டிவ்ன்ற பொசிஷனில் தான் வரும். அப்போ ஃபேராக இருக்கிறது, அதுக்கு ஆப்போசிட் நெகட்டிவாக இருக்கிறது அன்ஃபேர், ஃபேர் இல்லாமல் இருக்கிறது, அதாவது அக்லின்றது வரும், இங்கே அன்ஃபேர்ன்றது வருது. அப்போ அன்ஃபேர் இஸ் அ கரெக்ட் ப்ரிஃபிக்ஸ் ஃபார் திஸ் கொஷின். அண்ட் தென் கொஷின் நம்பர் 2, மோஸ்ட் மதர்ஸ் ஆர் dash secure about their performance as mother. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4 ஆப்ஷன் ஏ ஆப், ஆப்ஷன் பி இன், ஆப்ஷன் சி ஆன்டி, ஆப்ஷன் டி இல். ஸோ இதில் டேஷ் செக்யூர் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே செக்யூருக்கு உண்டான வேர்டு நம்ம எடுக்கணும் அப்படின்னா செக்யூருக்கு உண்டான வார்த்தை எதை எடுத்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக தான் சொல்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் மதர்ஸ் ஆர் டேஷ் அபவுட் தேயர் பெர்ஃபார்மன்ஸ் ஆஸ் மதர். இதுக்கு ஆப்போசிட்டாக தான் கொடுக்குறாங்க இல்லையா? அப்போ ஆப்போசிட்டாக கொடுக்கும்போது நெகட்டிவ் தான் நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ கேன்சலேஷன் மெத்தடில் நெகட்டிவ் எது வருது, நெகட்டிவ் எது இல்லைன்றதை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா அப்ன்றது கிடையவே கிடையாது, அதனால் அதை டெலீட் பண்ணிட்டோம். அடுத்து சி பார்த்தீங்கன்னா ஆன்டின்றது என்ன பார்த்தீங்கன்னா எதிர்ப்பதமாக தெரிவிக்கிறது, ஆப்போசிட் லெவலில் தெரிவிக்கிறது. அப்போ அது வராது, நம்ம நெகட்டிவ் தான் பார்க்குறமே தவிர ஆப்போசிட் பார்க்கல, அதனால் அதுவும் இல்லை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இல்லைன்ற வேர்டு இங்கே நமக்கு
இல்லை, அதனால் அந்த இல்லைன்றத டின்றதை எடுத்துடுறோம். அப்போ ஏசிடி கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ நமக்கு முன்னாடி இருக்கிற ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னுங்கிறது பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் வரக்கூடியது இல்லையா. அப்போது இன்செக்யூர்ன்றது கரெக்டான ஆன்சர். ஸோ அதுக்கடுத்து கொஷின் நம்பர் 3. இன் ஃபியூச்சர் we dash vision a great development. ஸோ இதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸை பார்த்தீங்கன்னா மல்டி, இரு, எம், என். இன் ஃபியூச்சர் we dash vision a great developmentன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த விஷனுக்கு உண்டான வேர்டுன்னு பார்த்தோம்னா மல்டி. இப்போ மல்டி இருக்குது, இரு இருக்குது, எம் இருக்குது, என் இருக்குது. இப்போ நம்ம ஏலேருந்து வருவோம். மல்டி அப்படின்னும் போது இங்கே நம்ம மல்டிக்கு வந்து ஒரு பெரிய விதமான விஷயங்கள்லாம், அதாவது இந்த ப்ரிஃபிக்ஸஸ் ஆஃப் டிகிரி அப்படின்ற ஒரு முறையில் பார்த்தோம் இல்லையா. அதனால் அந்த டிகிரி லெவலுக்கு இது வராது. சரி, இருன்றதும் இதுக்கு இல்லை. அதுக்கடுத்து எம் விஷன் அப்படின்றதும் வராது. அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் விஷன்ன்றது தான் இங்கே நமக்கு வரக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த விஷன் அப்படின்றது என்னென்னா ப்ரீவியஸாகவே நம்ம ஒரு விஷயங்களுக்கு அந்த ஃபோர்ஸை கொடுக்குறதா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம இங்கே என்விஷன் அப்படின்ற ஒரு ஃபார்மில் வருது. ஓகே, அதுக்கடுத்து கொஷின் நம்பர் 4. We should not have dash noble thought. இப்போ இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. A ஆட்டோ, B டிஸ், C இக், டி என். இப்போ இந்த விஷயங்களில் இருக்கிற ஆப்ஷனை வச்சு நம்ம பார்க்கும்போது 4th உண்டான ஆப்ஷனில் ஆட்டோ, டிஸ்ஸு, இக்கு, என். இப்போ இல்லை ஆட்டோன்றது நம்மளுடைய இந்த ஃபார்மில் வராது. ஸோ டிஸ்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதோடைய ஆப்போசிட் ரிவல்லையும் வரும். அதனால் ஆப்போசிட்டும் டிஸ்னோபிள் கிடையாது. என்நோபல் அப்படின்றதும் இதில் வராது, நெகட்டிவில் வராது. அப்போ என்னன்னா இக்னோபல் அப்படின்றது தான் இங்கே கரெக்டான ஆப்ஷன்ஸ். ஓகே, அதுக்கடுத்து கொஷின் நம்பர் 5. த பிரின்சிபல் நோட்டட் டேஷ் மெரிட் ஆஃப் த ஸ்டூடெண்ட். ஆப்ஷன் ஏ சப், ஆப்ஷன் பி டி, ஆப்ஷன் சி இல், ஆப்ஷன் டி எர். என்னது 4 ஆப்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா சப்மெரிட் அப்படின்றது துணை மெரிட்ன்றது வேர்டே கிடையாது, அதனால் அது கிடையாது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இல் மெரிட் அப்படின்ற வார்த்தைகளும் இங்கே வரத்துக்கான வாய்ப்புகள் இல்லை. இர்மெரிட், இர்னா அதாவது நடக்கக்கூடிய விஷயங்கள் தடைப்பட்டு இருக்கக்கூடியதுக்காக அந்த இருன்றதை பயன்படுத்துவோம், அதனால் அதுவும் கிடையாது. ஸோ மீதி இருக்கிற ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் டி மெரிட் அப்படின்றது தான் ஆன்சர். அப்போ த பிரின்சிபல் நோட்டட் டிமெரிட் ஆஃப் த ஸ்டூடெண்ட். டிமெரிட்னா மெரிட்னா நன்மைகள், டிமெரிட்னா தீமைகள். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வரக்கூடிய விஷயங்களுக்கு நம்ம பயன்படுத்துவோம். அதாவது ரிவர்சல் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த ரிவர்ஸ் ஆக்ஷனுக்காக பயன்படுத்துகிறதா இது இருக்கும். ஓகே, இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்ததுக்கு உண்டான ஆன்சர் யூ கேன் செக் நவ். ஃபஸ்ட்டு ஏ, செகண்ட் பி, தேர்டு டி, ஃபோர்த்து சி அண்ட் ஃபிஃப்த்து பி. And then அடுத்த form, question number 6. Women are dash powered with great potentials. Dash powered. Option A M, option B semi, option C post, option D non. இப்போ இதில் நான் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஆப்போசிட், இல்லாமல் இருத்தல். அப்போ அது கிடையாது. டி ஆப்ஷன் கேன்சல் பண்ணிடலாம். போஸ்ட் அப்படின்னா முன்னாடியே, அதுவும் அது பின்னாடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதனால் அதுவும் கிடையாது. ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா செமினா பாதி, செமி பவர் அப்படின்னா அதுவும் கிடையாது. ஸோ என்ன இருக்குது அப்படின்னா எம் பவர் இஸ் அ கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். அடுத்த கொஷின் நம்பர் 7. த போலீஸ் டேஸ் கவர்டு த கல்பிரேட் அண்ட் ஹியர் த ஆப்ஷன்ஸ் ஆர் A foe, B des, C mal, D miss. இப்போ இங்கே கேன்சலேஷன் மெத்தடில் நம்ம பார்க்க போனோம்னா மிஸ்கவர்டு அப்படின்ற வார்த்தைகள் வரத்துக்கான வாய்ப்பு கிடையாது. இது வந்து நெகட்டிவில் வரக்கூடியது கிடையாது, அதனால் மிஸ் வராது. மேல் அப்படின்னு பார்த்தோம்னா மேல் அப்படின்றது தவறானது, அப்போ அதுவும் அந்த டிப்ரிஷியேட் அண்ட் வேல்யூ பெஜரேட்டிவும் கிடையாது. அப்புறம் பார்த்திங்கன்னா
4ன்றதும் நம்ம முன்னமையே அப்படின்றதுக்கு சொல்லுவோம் இல்லையா, அப்போ அதுவும் வராது. அப்போது 4 ஆப்ஷனில் 3 ஆப்ஷன் கேன்சல், மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா அப்போ டிஸ்கவர்டு அப்படின்றத பார்த்தோம்னா இட்ஸ் ஓகே, அது கரெக்டாக ஆகுது. அப்போது 7th ஆப்ஷன் இஸ் பி, டிஸ்கவர். அண்ட் தென் கொஷின் நம்பர் 8, dash violet rays come from the sun. இதை நம்ம பார்த்த உடனே சொல்லிடலாம். ஆப்ஷன் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, மல்டி, இன்டர், அல்ட்ரா, எம். இதில் ஃபஸ்ட்டு கேன்சலேஷன் மெத்தட் எம் வயலட் கிடையாது, மல்டி வயலட் என்ற வேர்டும் வராது, இன்டர் வயலட் என்ற வேர்டும் வராது. ஸோ அல்ட்ரா வயலட் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். அண்ட் தென் கொஷின் நம்பர் 9, த டோர் ஆஸ் டேஷ் லாக் சிஸ்டம். டேஷ் லாக் சிஸ்டம் அதில் ஆப்ஷன் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, ப்ரோ, பி இன்டர், சி மைக்ரோ, டி ஓவர். இப்போ இதில் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா ஓவர் லாக் அப்படின்னா அதிகமான லாக் ஆகிடுறது. அப்போ அது ஓவர் லாக்ன்றது அவுட் ஆஃப் ஒர்க்கில் போய்டும், அதனால் ஓவர் கிடையாது, கேன்சல். மைக்ரோனா சின்ன சிறிய, அப்போ மைக்ரோ லாக் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை, அதுவும் எடுத்துட்டோம். ஸோ ப்ரோ லாக் அப்படின்ற வரதுக்கான வாய்ப்புகளும் இங்கே இல்லை. அப்போ என்னென்னா இன்டர் லாக் சிஸ்டம் அப்படின்றது தான் இங்கே கரெக்டான ஆப்ஷன். அப்போது 9th கொஷினுக்கு உண்டான ஆப்ஷன் பி. அண்ட் தென் கொஷின் நம்பர் 10, த ஆக்ட் வாஸ் proved dash legal by the court. கொஷின் நம்பர் 10க்கு ஸோ இதுக்குண்டான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, லீகல்னு வந்திருக்கு இல்லையா. அப்போது என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அன், இல், என், டிஸ். இப்போ இந்த 4 ஆப்ஷனில் டிஸ்லீகல் வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஆப்போசிட்டாக சொல்கிறோம் இல்லையா, அதனால் அதுக்கு டிஸ் கிடையாது. டிஸ்ஸை பொறுத்தளவுக்கு ஒன்று ரிவர்சபிள் ஆக்ஷனில் தான் வரும், அந்த ரிவர்சபிள் ஆக்ஷனில் வரத்துக்கான வாய்ப்பு இதில் கிடையாது. இன்னொன்று என்னன்றது இதுக்கு வரத்துக்கான வாய்ப்பு இல்லை. அப்போது ஆப்ஷன் சியும் கேன்சல். அன் எடுத்து பார்த்தோம்னா ரிவர்ஸ் நெகட்டிவில் வரக்கூடியது, அதனால் நெகட்டிவ்லேயும் பெசரேட்டிவ்லேயும் வரக்கூடியது, அப்போ அதுவும் கிடையாது. அப்போது மீதி இருக்கிறது என்னென்னா லீகல், இல்லீகல் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் இட். அப்போ பி ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ஓகே, நவ் செக் த ஆன்சர். 6th ஏ, 7 பி, 8 சி, 9 பி and 10th B. Okay students, I hope and this video will be helpful to you. அண்ட் இது மாதிரி நிறைய ஒரு அந்த உங்களுடைய மார்க்கை வந்து ஈஸியாக நீங்கள் ப்ரிஃபிக்ஸஸில் வாங்கணும்னா நிறைய எக்ஸசைஸை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். உங்கள் புக்ஸில் இருக்குது. அதே மாதிரி நிறைய புத்தகங்களில் கூட நீங்கள் படிக்கும்போது கூட இது ப்ரிஃபிக்ஸாக வருமா அப்படின்னு வார்த்தைகளை பிரித்து பாருங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, ப்ரிஃபிக்ஸை பிரிக்கும்போது தனியாக வேர்டு நான் ஏற்கனவே சொன்னது தான், தனியாக வேர்டு வந்து அது மீனிங் தருதுன்னா அதுதான் ப்ரிஃபிக்ஸ். அப்படி மீனிங் தரலைன்னா ப்ரிஃபிக்ஸ் கிடையாது, அது நேச்சர் வேர்டு. அதை மட்டும் ஞாபகத்து வச்சுங்க. படிக்கும்போதும் ப்ரிஃபிக்ஸஸை நீங்கள் அப்படியே அதை அண்டர்லைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த மாதிரியான ப்ரிஃபிக்ஸ் வேர்டுன்றதும் நமக்கு புரியும். 1 மார்க் தானே நம்ம அலர்ட்டாக இருந்துட்டோம்னா அந்த 1 மார்க்கு செஞ்சுரிக்கு கூட நமக்கு தடையாக இருக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, லைக் இட் அண்ட் ஷேர் இட் அண்ட் சப்ஸ்கிரைப் திஸ். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்ம போடக்கூடிய அத்தனை வீடியோஸும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா and press the bell icon. We will meet in this another video. Thank you. Have a nice day.